நீட் யூஜி எக்ஸாமுக்கு எப்படி டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்லிட்டு மக்கள் போராடுறாங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்களோ, அதுமாரி நீட் எம்டிஎஸ்க்கு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், பேசிகிட்ருக்கோம். ஸோ எப்படி டிரான்ஸ்பரன்சி கொடுக்க முடியும் இவ்வளோ பெரிய எக்ஸாமில்? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால், ஸோ நீட்லாம் வரத்துக்கு முன்னாடி தெர் ஆர் செப்பரேட் எக்ஸாம், லைக் மணிப்பாலுக்கு செப்பரேட் எக்ஸாம், காமன்கேக்கு செப்பரேட் எக்ஸாம், ஸ்டேட்டுக்கு செப்பரேட் எக்ஸாம். அந்த டைமில் ஒரு ரெண்டு எக்ஸாமை அதுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஓகே, எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரன்சியோட. அதில் ஒன்று மணிப்பால் எக்ஸாம். மணிப்பால் எக்ஸாமில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா, அந்த டைம் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இம்மீடியட்டாக உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்பு, உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு சூப்பர் டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம். அதுமாரி காமன் கேயில் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ நம்ம எழுதுகிற ஷீட்டு கீழே ஒரு கார்பன் பேப்பர் இருக்கும், கார்பன் கீழே பேப்பர் கீழே இன்னொரு பேப்பர் இருக்கும். ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆப்ஷன் நான் போட்டேன் அப்படின்றது அந்த பேப்பரில் ரெக்கார்ட் ஆகும். முடிச்சுட்டு வரப்போ அந்த பேப்பர் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே கீயும் கொஷின் பேப்பரும் கொடுத்துருவாங்க. நம்ம கேல்குலேட் பண்ண முடியும், எவ்வளோ கொஷின் நம்ம எழுதியிருக்கோம், எத்தனை மார்க்கு, எல்லாமே சொல்ல முடியும். அதில் ஏதாவது ஆன்சர் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு தே வில் கன்சிடர். இதுதான் ஒரு 2 பெஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்லேயே இவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக நடத்துகிறப்ப, ஒரு என்பிஇ நடத்துகிற, ஆல் இந்தியா லெவலில் நடத்துகிற ஒரு எக்ஸாமுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக நடத்த முடியும்? ஸோ ஹாவ் டு கன்சிடர் என்பிஇ.